இயேசுவில் எமக்கு பிரியமான எமது அருமை சகோதர சகோதரிகளே, உண்பதும் உடுப்பதும் தான் வாழ்க்கை என்றால் அதை புல்லும் செய்யும் புழுதியும் செய்யணுமே மானிடா நீ எதற்கு என்று ஒரு புதுக்கவிஞன் சொல்லி வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது உண்பதும் உடுத்துவதும் மட்டுமல்ல, அதற்கு இருத்தல் என்பது பெயர். வாழ்வு என்பது லைஃப், அதாவது இருத்தலை விட பல மடங்கு மேலானது. நிறைவாகவும் நிம்மதியாகவும் வளமையோடும் வல்லமையோடும் மாண்போடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழ்வது, அதற்கு பெயர்தான் நிறைவான வாழ்வு. இப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை தாம் வாழ்வது மட்டுமல்ல, சென்றமிடமெல்லாம் அதை பரப்பியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் தான் நம்முடைய ஆவடி திருத்தலத்தின் பாதுகாவலராக இருக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரும், இன்றைக்கு தமிழக திரு அவை சிறப்பாக விழாவாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கும் புனித ஜான் ஜே பிரிட்டோ, அதாவது அருளானந்தரும். இப்படிப்பட்ட வாழ்வை இறைவன் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து அதை விவிலியத்தில் நமக்காக எடுத்து கூறியிருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 26 வாழ்வின் ஊற்று தாம் என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறைவசனம் 14 வாழ்வு தரும் தண்ணீர் தாம் என்று சொல்லும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 48 வாழ்வு தரும் உணவு தானே என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 6:63 வாழ்வு தரும் தூய ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 12 வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளி தான் என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 25 இறப்புக்கு பின் தொடர்வது வாழ்வு என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி 6:68 வாழ்வு தரும் வார்த்தையாக தன்னுடைய வாழ்த்தை இருக்கிறது என்று சொல்லியும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 10 வாழ்வை கொடுக்க வந்தேன், அதுவும் நிறைவாக கொடுக்க வந்தேன் என்று சொல்லியும், இறைவன் நமக்கு தன்னுடைய முழுமையான வாழ்வை விட்டு சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை நாம் பெற வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில இப்படிப்பட்ட வாழ்வை பெற தடையாக இருக்கும் இரு தீமைகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தீமைகளை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எப்படி வெற்றி கொண்டு இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஆண்டவர் எடுத்துக் கூறுகிறார். ஒன்று, 12 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்டு நோயில் வாடிய பெண்ணின் துன்பத்தையும் அச்சத்தையும், இரண்டாவது 12 வயது சிறுமியினுடைய மரணத்தையும் சாவையும் பற்றி. இந்த இரண்டை நாம் வெற்றி கொள்ளும் பொழுது இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறைவன் நம்மை இந்த திருப்பலியின் வழியாக அழைக்கின்றார். ஒன்று, வாழ்வுக்கு முதல் தடையாக இருப்பது சாவு. அன்புக்குரியவர்களே, ஒரு மறைக்கல்வி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர் மறைக்கல்வி மாணவர்களை பார்த்து கேட்கிறார், விண்ணகம் செல்ல எத்தனை பேருக்கு விருப்பம் என்று சொல்லி. அனைவரும் கரங்களை உயர்த்துகிறார்கள், ஒருவனை தவிர. மீண்டுமாக அதே கேள்வியை கேட்கிறார், என்னோடு இன்று யாரெல்லாம் விண்ணகம் செல்ல ஆசைப்படுகிறீர்கள், விருப்பம் கொள்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது மீண்டுமாக அனைவரும் கரங்களை உயர்த்துகிறார்கள், ஒருவனை தவிர. அந்த மாணவனை எழுப்பி அந்த ஆசிரியர் கேட்கிறார், ஏன் உனக்கு விண்ணகம் செல்ல ஆசையாக இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த மாணவன் மௌனமாக சொல்கிறான்,
கடந்த வாரம் மறைக்கல்வி வகுப்புகள் முடித்துவிட்டு நேராக நான் வீட்டுக்கு செல்லாமல் என்னுடைய நண்பன் வீட்டுக்கு சென்று விட்டேன். வீட்டிற்கு தாமதமாக சென்றதனால் என்னுடைய தந்தை என்னை அடித்து துவைத்து அடுத்த வாரம் மறைக்கல்வி வகுப்புகள் முடித்தவுடனே நேராக வீட்டிற்கு வந்துவிடும் என்று சொல்லி கட்டாயமாக என்னிடம் சொல்லி அனுப்பினார். அதனால் இன்னைக்கு விண்ணகம் வரல. நான் நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்க, வேணா அடுத்த வாரம் விண்ணகத்துக்கு வரேன், இன்னைக்கு நேரத்தோடு நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு அமர்கிறான். அன்புக்குரியவர்களே, இங்கே இருக்கிற நம் அனைவருக்குமே விண்ணகம் செல்ல ஆசைப்படுவோம். ஆனால் சாவை கண்டு அச்சம் கொள்வோம். 1647 வருடத்தில் லிஸ்பன் போர்ச்சுகலில் பிறந்தவர் தான் இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்ற விழாநாயகர் புனித ஜான் தே பிருட்டோ அவர்கள். லிஸ்பனில் பிறந்திருந்தாலும் லிஸ்பன் நாட்டிலிருந்து ஒரு இயேசு சபை குருவாக இறைவனுடைய பணிக்காக தமிழகம் வந்தவர். ஓரியூரிலே அதை சுற்றி இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இறைவனுடைய பணியை அயராது செய்தவர். அவர் மரணத்தை கண்டு அச்சம் கொள்ளவில்லை. 45 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் 1693 வருடத்தில் தலை வெட்டுண்டு மரித்தாலுமே மரணத்தை கண்டு அவர் அச்சம் கொள்ளாமல் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றவராக இருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு ஓரியூர் மண் சிவந்து இருக்கிறது. அவர் தலை வெட்டப்பட்டு இறந்த அந்த இடம் முழுவதுமாக இன்றைக்கு சிவந்திருப்பதற்கு காரணம் அவர் மரணத்தை கண்டு சாவை கண்டு அச்சம் கொள்ளவில்லை. மாறாக இறைவனுக்கு தன்னை முழுவதுமே அர்ப்பணித்து வாழ்ந்த புனிதராக இருக்கிறார் புனித ஜான் தே பிருட்டோ அவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டுவது உடல் சார்ந்த சாவு மட்டுமல்ல, மாறாக இங்கு சாவு என்பது பாவத்திலே நம்மை முற்றிலும் இழந்து வாழும் தன்மையை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். கோபம், வெறுப்பு, பழிவாங்குதல், சீற்றம், பிளவு, கட்சி மனப்பான்மை போன்ற ஊனியல்களுக்கு எப்பொழுது அடிமையாக இருக்கிறோமோ அப்பொழுது அன்பு செய்யாமை, பிறரோடு நாம் பகிராமை, உதவி செய்யாமை போன்ற குணங்கள் நம்முள் வந்து விடுவதாக இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 3:14 அன்பு கொண்டிராதோர் சாவில் நிலைத்திருக்கிறார்கள் என்று யோவான் அழகாக சொல்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இறந்து கிடந்த அந்த சிறுமியை சுற்றி நிற்க மக்களைப் போல நாமும் பல நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அந்த சிறுமி திரும்பி வர இயலாது என்று சொல்லி அழுது ஒப்பாரி விட்டு இருந்த அந்த கூட்டத்தை போல நாமும் பல முறை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டுமாக பாவத்திலிருந்து நாம் மீண்டு இறைவனிடம் வர முடியாது என்று சொல்லி, ஆனால் அபரிவிதமான நம்பிக்கை கொண்ட அந்த தொழுகை கூட தலைவர் யாயிரை போல நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்தால், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் மீண்டுமாக என்னுடைய சிறுமி மீண்டுமாக எனக்கு கிடைப்பாள் என்று சொல்லி அபரிவிதமான நம்பிக்கையிலே அவர் இருந்தது போல நாமும் இருக்க வேண்டும். புனித அந்தோனியாருடைய வாழ்வில் நம் அனைவருக்கும் தெரியும், மிக சிறப்பாக மறையுரை ஆற்றக்கூடியவர் புனித அந்தோனியார். அவருடைய மறையுரையை கேட்பதற்காக பல இடங்களிலிருந்து பலர் அவருடைய மறையுரை ஆற்றுகின்ற இடத்திற்கு வருவார்கள். அப்படி எப்பொழுதுமே ஒரு தாயார் அவருடைய மறையுரை கேட்பதற்காக ஆவலாய் இருப்பார். ஒரு முறை அவருடைய மறையுரையை கேட்பதற்காக அவர் புறப்பட்ட அந்த தருணத்தில் அவருடைய கணவர், நீர் இன்றைக்கு மறையுரை கேட்பதற்காக திருப்பலிக்கு செல்லக்கூடாது என்று தடுக்கிறார். மாறாக இந்த தாயார், நான் நிச்சயமாக செல்ல வேண்டும், கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும், அவருடைய மறையுரையை நான் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆவலாக புறப்பட்ட தருணத்தில் அவரை எப்படியோ தடுத்து பார்க்கிறார். ஆனால் முடியாத அந்த தருணத்தில் வீட்டிற்கு வெளியிலே வந்தவுடனே அங்கே இருக்கின்ற சாக்கடையிலே அவருடைய மனைவியை பிடித்து தள்ளி விடுகிறார். சாக்கடையிலே விழுந்து விடுகிறார்கள். உடனடியாக கணவர் நினைக்கிறார், இனிமேல் அவர் திருப்பலிக்கும் மறையுரையை கேட்பதற்கும் செல்ல மாட்டார் என்று சொல்லி. ஆனால் சாக்கடையிலிருந்து எழுந்து அப்படியே இந்த திருப்பலிக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய மறையுரையை கேட்பதற்கும் அவர் சென்று விடுகிறார். சென்ற பொழுது அவரை கோடி அற்புதரான புனித அந்தோனியார் திருப்பலிக்கு முன்பாக பார்க்கிறார். என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அவர் நடந்ததை சொல்கிறார். மறையுரை சமயத்திலே ஒரு ஓமையாக அந்த பெண்மணிக்கு நடந்த அந்த நிகழ்வை கோடி அற்புதர் இவ்வாறு சொல்கிறார். நாமும் பல வேளைகளில்
பாவம் என்னும் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறோம். பாவம் என்னும் சாக்கடையில் நாம் விழுந்து கிடக்கின்ற பொழுது இறை ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கின்றோம். அந்த பாவம் என்னும் சாக்கடையில் நாம் விழுவதற்கு காரணமாக இருப்பவர் சாத்தான். எப்படி இந்த பெண்மணியை அவர் கணவர் சாக்கடையிலே தள்ளிவிட்டாரோ அதுபோல ஒவ்வொரு தருணத்திலுமே நம்மை பாவம் என்னும் சாக்கடையில் தள்ளுகின்ற சாத்தான் தயாராக இருக்கிறார். எப்பொழுது அந்த சாக்கடையிலிருந்து நாம் வெளியில் வந்து இறைவனை நாடி வருகின்றோமோ அப்பொழுது நாம் தூயவர்களாக மாறுவோம் என்று சொல்லி அவர் ஓமையாக அந்த பெண்மணிக்கு நடந்த இந்த நிகழ்வை சொல்லும் பொழுதே அந்த பெண்மணியினுடைய துணி சாக்கடையில் விழுந்த அந்த பெண்மணி தூய்மையானதை அனைவரும் பார்க்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சாவு எப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு வருகிறது வாழ்கிற பொழுது என்றால் பாவத்தின் வழியாக வருகிறது. எப்பொழுது பாவம் என்னும் சாக்கடையில் நாம் விழுந்து கிடைக்கிறோமோ அப்பொழுது நாம் வாழ்வை பெறாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதிலும் குறிப்பாக பாவத்திலிருந்து எப்படி நாம் சாவை வென்று மீண்டு வர வேண்டும் என்றால் தொழுகை கூட தலைவர் யாயிர் செய்ததை நாமும் செய்ய வேண்டும். ஆணவத்தை அகற்ற வேண்டும். ஒரு தொழுகை கூட தலைவராக அவர் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் முன்பாக சென்று முழந்தார் படியிட்டு, ஆண்டவரே என் மகளை காப்பாற்றும் என்று சொல்லி தன்னுடைய ஆணவத்தை முழுவதுமாக விடுத்த அந்த தொழுகை கூட தலைவர் யாயிரை போல ஆண்டவர் முன்பாக நாம் ஆணவத்தை தகர்த்து நம்மை வெறுமையாக்கி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இரண்டாவதாக வாழ்விற்கான இரண்டாவது தடை பயம். ஆடையை தொடுகிறார், சுகம் பெறுகிறார், ஆனால் அஞ்சி நடுங்குகிறார். லேவியருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் 15வது அதிகாரம் இறை வசனம் 25 31 உள்ள வசனங்களில் தீட்டுப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் விலகி இருக்க வேண்டும், பொது இடத்திற்கு வரக்கூடாது, அதற்கடுத்து யாரையும் தொடக்கூடாது என்று சொல்லி லேவியர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த பகுதியை இஸ்ரேல் மக்கள் சரியாக அச்சத்தோடு அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி ஏறக்குறைய 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டவர். அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி ஆண்டவரை தொட வேண்டும், தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி வருகிறார், தொடுகிறார், சுகம் பெறுகிறார். ஆனால் யார் என்னை தொட்டது என்று கேட்டவுடனே அவரிடம் அச்சம் மேலிட்டு எழுகிறது. அதே நேரத்தில் யாயிர் தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் என்று பணியால் வந்து அவரிடம் சொன்ன உடனே ஆண்டவர் அவரிடம் பார்த்து சொன்ன வார்த்தை அஞ்சாதீர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருப்பது அச்சம், பயம். இன்றைக்கு பல வேளைகளில் இந்த அச்சத்தோடு பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது இந்த பயம் நம்மிடமிருந்து விலகுகிறதோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் பயம், எதிர்கால பயம், எதிரியை பார்த்து பயம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், தீ ஆவிகள் நம்மை தாக்குகிறது என்ற பயம், குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழவிருக்கிறோம் என்ற பயம், எதிர்காலம் எப்படி அமையவிருக்கிறது என்ற பயம், இப்படிப்பட்ட பயத்தில் எல்லாம் ஒவ்வொரு தருணத்திலும் வாழும் பொழுது இறை ஆசீர்வாதத்தை நாம் தடுத்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய புனித ஜாந்தே பிரிட்டோ தன்னை அந்த காலத்திலே வாழ்ந்த குறுநில மன்னர் அரசர் கைது செய்கிறார். தனக்கு மரண தண்டனை விதிப்பதற்காக தேதியும் குறித்து விடுகிறார். அப்பொழுது இவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே தெளிவாக எழுதுகிறார், மரண தேதியானது எனக்கு குறிப்பிடப்பட்டு விட்டது, என்னுடைய தலையானது வெட்டப்படவிருக்கிறது, அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், அந்த நாள் எப்பொழுது நடைபெறும் என்று ஆவலாக இருக்கின்றேன், இறைவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இறைவனுக்காக மறைசாட்சியாக மறிக்கவிருக்கிறேன் என்ற அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து நான் ஆவலாக காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் ஆண்டவருக்காக தன்னையே கையளித்து அவர் முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்காக மறைசாட்சியாக கையளிக்க தைரியம் கொண்டு எழுதிய அந்த கடிதம் இன்றும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதமான புனித அந்தோனியாருடைய வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலுமே அச்சம் கொள்ளாமல் வாழ்ந்தவர். பல நிகழ்வுகளை கோடி அற்புதனுடைய வாழ்விலிருந்து நாம் அச்சம் கொள்ளாமல் பயம் கொள்ளாமல் எப்படி இருந்தார் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எப்படி பசாசுகளை நடுநடுங்க செய்தார்,
தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய ஜெபத்தினால், சிலுவை அடையாளத்தினால் பயமில்லாமல் எப்படி பசாசுகளை நடுநடுங்க செய்தார். திருப்பலி நேரத்தில் அவர் பீடச்சிறுவனாக இருந்த பொழுது ஒரு நிகழ்வு, பசாசுகள் அவரை தொல்லை செய்வதற்காக வெளியிலிருந்து கோர முகத்தோடு பயமுறுத்தி கொண்ட அந்த தருணத்தில் ஒரு சாதாரண சிலுவை அடையாளம் அவர் வரைந்து பசாசுகளை நடுநடுங்க செய்ததாக நிகழ்வு நமக்கு புனித அந்தோனியாருடைய வாழ்விலிருந்து வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுளோடு இணைந்து வாழும் பொழுது பயமில்லாமல், அச்சமில்லாமல் வாழ்வோம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது முயற்சி செய்ய வேண்டும். அதாவது 12 வயது சிறுமியுடைய தந்தையும் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட அந்த பெண்மணியும் அனைத்து விதமான முயற்சிகளை செய்துகிறார்கள். அனைத்து விதமான மருத்துவர்களை சந்திக்கிறார்கள். அனைத்து விதமான மருந்துகளை உட்கொள்கிறார்கள். தன்னுடைய முயற்சியை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். நிறைய நேரத்தில் இப்போ நாம் முயற்சியே செய்யாமல் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை எல்லாத்தையும் மாற்றிரு, என்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டத்தை மாற்றிரு, துன்பத்தை மாற்றிவிடு, துயரத்தை மாற்றிவிடு என்று சொல்லி நாம் முயற்சி செய்யாமல் ஆண்டவரிடமிருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் எப்பொழுது முயற்சி செய்கிறோமோ, நாம் எப்பொழுது வாழ்வில் ஒரு பிடிப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, இறைவன் நிச்சயமாக நம்முடைய முயற்சிக்கு பலனாக நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலிருந்து இந்த இருவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சியோடு எதையெல்லாம் ஏறெடுக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதே நேரத்தில் தொழுகை கூட தலைவர் யாயிரை போல ஆணவம் தவிர்த்து ஆண்டவர் முன்பாக வரும் பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கு இந்த முயற்சி செய்வது குறைந்து கொண்டே வருகிறது. லாட்டரி டிக்கெட் வாங்காமலே தனக்கு லாட்டரியில் பணம் வர வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு வாழுபவர்கள் எத்தனை பேர் மாறிவிட்டார்கள். அதே நேரத்தில் தேர்வு எழுதாமலே தன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட முயற்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு காலடி தடத்திலும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார், நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். முயற்சி செய்வோம், ஆணவத்தை தளர்த்து ஆண்டவர் முன்பாக வருவோம். சாவுக்கு எப்பொழுதுமே பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் வாழ்வை எண்ணியும் பயப்படாமல் இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயிர்ப்பிப்பார், நமக்கு பூரண சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமென்.